Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 845 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கிங்பம் அந்த செடியூசிங் வுட்ஸ்ல இருக்க மரம் எல்லாத்தையுமே வலிய விடுன்னு சொன்ன உடனே அத்தனையுமே ஒதுங்கிருங்க, அதனால ஈஸியா எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தா பிக் மாம் ஒரு சவுண்ட விட்டு ஆற கேட்டு வலி விட்டீங்க அவங்கள புட்டிங்கன்னு ஒத்த வார்த்தை சொல்லுவான். ஓபன் பண்ண அந்த பாதைய அப்படியே பட்டன்னு மூடிருங்க. பிக் மாமோட விவரு கார்டை வச்சு நமி பயங்கரமா ஆட்டம் போட்டா. ஆனா பிக் மாமே சொல்லும் போது கேட்காம இருக்க முடியுமா என்ன? கிங்பமுக்கு இங்க அள்ளு விடும். ஆஹா மொத்தமா இங்க மாட்டிட்டமேன்னு கண்டிப்பா பிக் மாமு கிட்ட நம்மளால சண்டை போட முடியாது. ஆனா வழியில மரம் எல்லாத்தையுமே அடிச்சு தெறிக்க விட்டுட்டு போலாம்ல. ஆனா அப்படி பண்ணா இந்த ஃபாரஸ்ட் இவங்க டைரக்ஷனை அழகா மாத்தி விட்டுரும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரிதான் ஒரு வேலையை பார்த்துச்சு. இதுக்குள்ள மாற்ற மக்கள் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதான் இதோட வேலையே. இப்ப பிக்மாம் வேற பின்னாடி கொலவெறியோட வந்துகிட்டு இருக்கா. என்ன பண்ணலான்னு பீதியை திரும்பி பார்க்கும்போது கிங்பாம் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு முன்னாடி நின்றுட்டு இருப்பான். அவளாதான் எல்லா மரத்தையுமே அடிச்சு பிச்சு தெறிக்க விட்டுட்டு போகும். நமி இதாண்டா சாக்குன்னு அதை இன்னும் உசுப்பேத்தி விடுவான். விடாத, உன்னால முடியும், உன்னால மட்டும்தான் முடியும், உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்தணும்னா இதை பண்ணித்தான் ஆகணும், நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னா இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ஏத்தி விட்டோன்னே நான் இங்க சாகவே மாட்டேன்னு அது எல்லாத்தையுமே தட்டி தெரிய விட்டுட்டு போகும். என்ன அது ஒவ்வொரு மரத்தையும் பொழந்து கட்டுறதுனால மேல கண்ணா பின்னா நதுருமா. சோ நிக்க முடியாம படாத பாடுபட்டு இருப்பாங்க. அதுக்காண்டி அது மட்டுமே அட்டாக் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி விடல. இங்க நம்ம ஆளுகளும் ஒரு சைடு வழியில இருக்க மரம் எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிட்டு போவாங்க. அதுவும் அவங்க ஸ்டைல்ல நொறுக்கி எடுப்பாங்கன்னு வைங்க. இதுல மாசான சீன் என்ன தெரியுமா? பெட்ரோவும் சஞ்சயும் சிகரெட் பத்த வைக்கிறதா. பெட்ரோவோட கையில எலக்ட்ரிசிட்டி வரும்ல, அதை வச்சுதான் ஃபயர் பண்ணவே செய்வான். சரி இப்படியே ஒன்னா எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு பார்த்தா திடீர்னு பயங்கரமா கண்ணு கூசும். என்னன்னா ப்ரொமீத்தியஸ் பெரிய சைஸுக்கு மாறிடுச்சு. அது ஏன் அப்படின்னா பிக் மாம நம்ம ஆளுங்க பயங்கரமா கடுப்பேத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மரம் செடி கொடிகள் எல்லாருமே பிக் மாமோட ஆளுங்க. அவளுக்கே காலவாரிட்டு இவங்க எதிரிக்கு ஹெல்ப் பண்ணா கடுப்பாகுமா இல்லையா? அதனால ப்ரொமீத்தியஸ் இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு பெரிய சைஸ்ல அட்டாக் பண்ண வருது. நம்ம நம்பி ஓடு கிங்பம், உன்னால முடியும், உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா, விடாத முயற்சி பண்ணுன்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அதால பாவம் மூவ் பண்ணவே முடியல. ப்ரொமீத்தியஸ் வேற பக்கத்துல வரதுனால அதோட இலை எல்லாமே கருகிக்கிட்டே வருது. நம்ம ஆளுங்க இதுக்கு மேல அது மேல இருந்தாங்கன்னா டன் டனக்கனக்காதான். அதனால அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. கரெக்டா அப்படி தப்பிச்சு வரும்போது ப்ரொமீத்தியஸ் கிங்பம் ஒரே அடி அடிச்ச அடியில எல்லாரும் தெரிச்சிருவாங்க. அந்த கிங்பம்ங்கிற மரம் அப்படியே நெருப்புல எரிஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. அதை பார்த்த நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். மெயினா நமிக்கு அந்த நெருப்புக்குள்ள பயங்கர கொலவெறியோட எனக்கு கேக்கு வேணும், எங்கடா என் கேக்குன்னு கொலவெறியில வந்துட்டு இருப்பான். அல்ல வேலை நம்ம ஆளுகள்ல யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஆகல. அதே நேரம் பிக்மாமோட பசங்க அங்க காடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவானுங்க. பிக்மாம் லூஃபியோட கேங்க போட்டு பொலன்னு பொலந்துகிட்டு இருக்கான்னு. இப்ப அவனுங்க எல்லாம் எங்க இருக்கானுங்க தெரியுமா? மிரர் வேர்ல்டுல. இந்த இடத்துல இப்ப 10,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவங்கள ப்ரூலி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க வேணாலும் அனுப்ப முடியும். ஓண்டோர் தான் பிளான சொல்லுவான். என்ன பண்ணுன்னா கேண்டி, பிஸ்கெட், நட்ஸ் இந்த 3 ஐலாண்ட்ல இருக்க பேட்டில் ஷிப்ஸ் எல்லாமே சவுத் ஈஸ்ட் கோஸ்ட்ல ரெடியா வெயிட் பண்ணும். ஏன்னா லூஃபியோட கப்பல் அங்கதான் இருக்குது, கண்டிப்பா அவங்க அங்கதான் வருவாங்கன்னு. இந்த லூசு பயலுக இந்த வேலையை பாக்குறதுக்கு பேசாம கப்பலையே போய் காலி பண்ணிருக்கலாமே. என்னத்தை தான் பிளான் பண்றானோ. வேற ஒண்ணும் இல்ல, சுத்தி சுத்தி ஐலாண்ட்ல இருக்க கப்பல் எல்லாத்தையுமே வளைச்சு அங்க ரெடியா நிக்க சொல்லுவான். எதுக்குன்னா எங்க போனாலும் அவங்களை அட்டாக் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி காண்டி கீழே ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்குது. இன்கேஸ் அவங்க இந்த ரூட்ல இருந்து வேற ஏதாச்சும் ரூட்ல பூந்து போனாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி அதுங்க பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சோ அங்க ஈஸியா தேடி போய் காலி பண்ணிடலாம்ல. தப்பிக்க வழியே இல்லன்னு முடிவே பண்ணிட்டான். அதே நேரம் நம்ம 1000 சனி கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல்லையுமே ஒரு கூட்டம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணி பெஜிய காட்டுறாங்க. அவனை ஒரு கூட்டம் பயங்கரமா வெட்டிக்கிட்டும் அட்டாக் பண்ணிட்டும் வருது. ஆனா அவன் கேஷெல்லாம் போவான்னு வைங்க. ஏன்னா அவனை புடிக்க முடியாதுன்னு அவ்வளவு கான்பிடென்ட். அந்த டைம் திடீர்னு புட்டிங் பேய் மாதிரி வந்தோடனே பயந்துருவான். அதோட விடலைய கண்ணை நீட்டி இங்க பாருமா கண்ணு, எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணு இருக்கு, நீ சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு உனக்கு என்னால கருணை எல்லாம் காட்ட முடியாது, அதனால ஒழுங்கா ஓடிரு இல்லன்னா சுட்டு புடுவேன்பா. அவ அட லூசுக்கு இருக்கா, நான் உன்ட்ட சண்டை போடலாம் வரல, டிஃபோன் கிட்ட பேச வந்தேன்பா. சரி ஓகேன்ட்டு பேச விடுவான். அவளும் என்னமா என்ன மேட்டர்னு கேட்டவனே இப்ப பிக்மாமுக்கு வந்திருக்கிறது ஹங்கர் பேங்க் அட்டாக். எதையாச்சும் திங்கணும்னு தோணிடுச்சுன்னா இப்படித்தான் பண்ணுவான். அப்படின்னா அவளை ஈஸியா ஆசை காட்டி மோசம் பண்ணி குழப்பி விட்டு அசால்ட்டா அவளோட கோட்டையை அவளையே அழிக்க வச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு நாளா மத்தவனுக்கு யாருமே ட்ரை பண்ணல? சரி ரைட்டு, சரி இப்ப அதை விடுங்க. கூட்டிங்க நம்ம எப்படியாச்சும் அம்மாவை தடுக்கணும், அதுக்கு கேக் செய்யணும். என்னால தனியா செய்ய முடியாது, உன்னோட ஹெல்ப் வேணும்பா. ஏன்னா இந்த டைம் வெட்டிங்க்கு செஞ்ச கேக்கு சிஃபோன் கேக்கு தான். இவ சாக்லேட் நல்லா பண்ணுவா, அவ சிஃபோனை சூப்பரா பண்ணுவா. ரெண்டையும் கம்பைன் பண்ணி சானியா மாத்தி அவ வாயில அடிச்சாங்கன்னா தின்னுட்டு கம்முன்னு அடங்கிடுவா. சோ அதனால இப்போதைக்கு அவ ஆத்தாவை தடுக்க இது ஒண்ணுதான் வழி. அவளை அதை மட்டும் சாப்பிட வச்சுட்டா எப்படியாச்சும் அந்த அட்டாக்கையும் ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன ஓகேவான்னு கேட்டவன முடியாதும்பா. ஏன்னா அவ சிஃபோனை பயங்கரமா குடும்பப்படுத்திருக்கா. சோ லோலா மாதிரி நானும் இந்த கண்ட்ரியை விட்டு போறேன், என்னோட வாழ்க்கையை நான்
பாத்துக்க போறேன். இனிமேட்டு ஆத்தாவை பத்தியோ இந்த பேத்தா கண்ட்ரிய பத்தியோ எனக்கு கவலையே இல்ல. அவ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன, அதனால ஒழுங்கா போயிரு புட்டிங்கன்னு பத்தி விடுவாளா. அதுக்கப்புறம் தான் புட்டிங் ஏன் இதை பண்றான்னு உண்மையான காரணத்தையே சொல்லுவா. அதாவது இந்த கண்ட்ரியை காப்பாத்துறதுக்கோ அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்றதுக்கோ அவ இதை பண்ணல. எதுக்காக பண்றேன்னா அப்படின்ட்டு நம்ம சஞ்சயை தான் யோசிச்சு பாப்பா. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் செத்துருவாங்கல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் இப்ப ட்ரை பண்றான். இதை கேட்ட உடனே வெஜியும் சிஃபோனுமே அசந்துருவாங்க. இப்போ கண்டுபிடிச்சிடலாம் வெஜி எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஏன்னா இதோட ஸ்டார் ஹேட்ஸோட கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னா 2 குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. இனிமேட்டு எவன் செத்தாலும் எவனும் கவலையே படக்கூடாது. அது மட்டும் இல்லாம சிஃபோன் வந்து பெஜியோட ஒய்ஃப். சோ அவ கேட்ட மாதிரி ஸ்டார் ஹேட்ஸ காப்பாத்துறதுக்காக அவன் அவனோட ஒய்ஃபை கேக் செய்ய அனுப்புறானா இல்ல இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.